வணக்கம் நேர்களே, வாழ்க வல்லபடன். விஷ் ஹாப்பி நியூ இயர். இந்த 26ஆம் வருடம் எல்லோருக்கும் நல்ல வருடமாகும், சந்தோஷங்களை அள்ளித்தரும் வருடமாகும் அமைய எல்லாம் வல்லும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். எல்லோரும் நலமாக வாழ்வோம், நன்றாக இருப்போம். இப்போ கொய்யா பழத்தை பற்றி பார்க்கலாம் பயனுள்ள பதிவு நிகழ்ச்சியில். இந்த கொய்யா பழம் இருக்குது இல்லைங்களா, இது ரொம்ப வலிமை வாய்ந்த ஒரு பழம். ரொம்ப மருத்துவ குணம் இதில் நிறைய அடங்கியிருக்கு. இந்த கொய்யா பழத்தில் இருக்க விதைகளில் ரொம்ப கால்சியம் சத்து அடங்கியிருக்கு. இந்த கால்சியம் முட்டி வலிக்கு, நமக்கு உடம்புல எலும்பு எல்லாத்துக்கும் கால்சியம் தான் தேவைப்படும். அதனால் இதில் ரொம்ப கால்சியம் அடங்கியிருக்கு. இது வைட்டமின் சி, நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கிய பங்கு வகிக்குது. ரெண்டாவது பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட், இந்த மாதிரி ஒரு மருத்துவ குணங்கள் இன்சைமிங்கெலாம் இதில் அடங்கியிருக்குது. அதனால் இது எல்லாத்துக்கும் நல்லது. இந்த மலச்சிக்கல் வரலன்னு சொல்லிட்டு, மலச்சிக்கல்லேருந்து தான் பல நோய்கள் ஆரம்பிக்குது. ஏன்னா மலச்சிக்கல் நல்லா வந்தனாலே நோய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மலச்சிக்கல் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால இவங்க சாப்பாட்டுக்கு அப்புறமா ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கினாங்களாம். ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்புறம், ராத்திரி உணவுக்கு அப்புறம் ஒரு கொய்யா பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த மலச்சிக்கல் சீராக போகும். இதனால் உடம்புல நமக்கு ஒரு ஆரோக்கிய நிலை ஏற்படும். இதுபோல் இந்த நீரிழிவு நோய் இருக்கவங்க இந்த கொய்யா பழத்தை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நீரிழிவு நோய் கட்டுப்படும். இந்த கொய்யா இலை, இது ஒரு 4-5 இலையை எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதை சாப்பிட்டா இந்த சுகர், அதாவது இன்சுலின் போடுறத தடுக்குது. சுகர் ரத்த அழுத்தத்தில் இருக்க சுகர் குறையுது, பிபி குறையுது, நமக்கு நார்மலான ஒரு நல்ல ஆரோக்கியத்தை இது கொடுக்குது. இந்த கொய்யா கோடைக்காலங்களில் தான் நிறைய கிடைக்கும். ஆனால் இது ரொம்ப விலை மலிவாகவும் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரியும் இது கடைகளில் விற்கிது. இதை நம்ம தான் சளி பிடிக்கும் சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமல் இருக்கோம். இதில் 3 ரக கொய்யாக்கா இருக்குது. ஒன்று வெளிர் ரோஸ் கலரில் இருக்கும், ஒன்று ரெட்டாக இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும், ரெட்டாக இருக்கும், பெருசு பெருசாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும், நிறைய கொட்டை இருக்கும், கொட்டை அதிகமாக இருக்கும். நல்ல வெளிர் ரோஸில் இருக்கும், ஒரு திட்டமாக. 3த்துக்கும் ஒரே மருத்துவ குணம் தான். இது வேறு அது வேறு, இதில் சத்து அதில் சத்து அப்படிலாம் கிடையாது. 3மே ஒரு நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது தான். இந்த பழத்தை, இந்த கொய்யா இலையை நம்ம 4 இலை போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சோம்னா குடித்தோம்னா நீரிழிவு நோய் கட்டுப்படுத்துது. இந்த இன்சுலினுக்கு சுரக்கத்தை அது பார்த்துக்குது. அதே போல் இரத்த கொதிப்புக்கும் சர்க்கரையுடைய அளவையும் அது சரி பண்ணுது. இது கொலஸ்ட்ராலை முக்கியமாக இது இருக்கவங்க, கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப இருக்கவங்க இது கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவிச்சிருக்குது. இருதயத்தில் இப்போ நீங்கள் மாடிப்படியில் ஏறுறீங்க, கடகடன் படியில் ஏறுவீங்க, மூச்சு வாங்கும், படப்படப்பு இருக்கும், ஒரு ஓட வேண்டிய ஏதோ ஒரு அவசரம், பஸ் பிடிக்கணும் போகிறோம் அப்படின்ற போது இருக்குது. ஆனால் இந்த பழத்தை ஒன்று சாப்பிட்டுன்னு வந்தால் இந்த இதய படப்படப்பு, இதய நோய்க்கும் இது நல்ல மருத்துவ குணமாக இருக்குதுன்ட்டு இருதய நிறுவனம் ஆராய்ச்சி பலகைகளும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. அதனால் இந்த பழத்தை சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை. வேர்வை நிறைய கொட்டும், அவங்களுக்கு இதய சம்மந்தமான நோய் இருந்தாலும் வேர்வை கொட்டும், மேலே ஏறினாலும் அவங்களும் இந்த மாதிரி சாப்பிட்லாம், தப்பு இல்லை. இதில் நார் சத்து நிறைய அடங்கியிருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட், பொட்டாசியம், பல என்சைம்லாம் இருக்குது. நம்ம அதே போல் செரிமான சத்து இல்லைனாலும் இது ஏதோ ஒன்று நிறையா ஏதோ வேதிப்பொருள் நம்ம உடம்புல கலந்துட்டாலும் செரிமானம் இருக்காது. அந்த செரிமானத்துக்கு இதை சாப்பிட்டோம்னா நல்ல செரிமானம் ஆகும். மூல நோய்க்கும் இது சிறந்தது அப்படின்றாங்க. நம்ம உடம்புல இருக்கிற இதுவெல்லாம் சேமிக்கிறது கல்லீரல் தான். இந்த கல்லீரலை பலப்படுத்த கூட இந்த கொய்யாப்பழம் நல்ல வேலை செய்யுது. ரத்த சோகை இருக்கிறவங்க கூட இது சாப்பிட்லாம். இந்த ரத்த சோகை இருக்கிறவங்க இந்த கொய்யாப்பழத்தை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரத்த சோகை பிரச்சனை குறைஞ்சி நல்லா இருக்கும். மாதவிடாய் காலத்தில் சில பேருக்கு வயிற்று வலி வரும், அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க என்ன பண்ணணும், இது வரத்துக்கு முன்னே, மெனாபாஸ் ஆகிறதுக்கு முன்னே ஒரு 2 நாளைக்கு முன்னே இவங்க இந்த கொய்யாப்பழம் சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா அந்த வயிற்று வலி தெரியாமையே அவங்களுக்கு நல்லபடியாக மெனாபாஸ் ஆகும். இது ஒரு இது. அதனால் இது கொய்யாப்பழம் நமக்கு ரொம்ப முக்கிய பெரும் பங்கு வகிக்குது. நிறைய இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதுனால இந்த கொய்யாப்பழத்தை சாப்பிட்டா நல்லது. இதை பிடிச்சிருந்தா
ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.